வணக்கம். BS6 வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் DPF ஃபில்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போஸ்ட் செஞ்சுருக்க வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் BS6 டாபிக் உங்களுக்கு புரியும். வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. DPF ஃபில்டரானது BS6 வாகனங்களுடைய சைலன்சரில் பொருத்தப்பட்டிருக்கு. என்ஜின்லேருந்து வெளிவரும் வாயுக்களில் சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய அளவில் இருக்க நச்சுத்தன்மை கொண்ட வாயுக்கள் மட்டும் DPFல ஃபில்டர் செய்யப்படுது. சின்ன சின்ன கார்பன் பால்ஸ் மாதிரி இந்த துகள்கள் ஃபில்டரில் டெபாசிட் ஆகுது. இதை டெக்னிக்கல் வேர்டில் சூட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைவான வேகத்தில் இன்ஜின் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது அதிகப்படியான எரிபொருளை இன்ஜினுக்கு செலுத்தி அதன் மூலிமா அதிகப்படியான வெப்பம் உருவாக்கப்படுது. இந்த வெப்பமானது சைலன்சர் வழியாக DPFஐ சென்றடையுது. DPF ஃபில்டரில் சேகரிக்கப்பட்டிருக்கும் சூட் பார்ட்டிகல்ஸ் 600 டிகிரி செல்சியஸ் உள்ள வெப்ப வாயுக்களால் முற்றிலும் அழிக்கப்படுது. இந்த கிளீனிங் ப்ராசஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த சுத்திகரிப்பு முறையானது DPF ஃபில்டரில் சேகரிக்கப்பட்டிருக்கும் சூட் பார்ட்டிகல்ஸோட அளவை பொறுத்து தான் நடக்கும். ஒருவேளை DPF ஃபில்டரில் இந்த சூட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக நிறையல அப்படின்னாக்கா ஒரு முறை சுத்திகரித்ததுலேருந்து அடுத்த சுத்திகரிப்புக்கான கால இடைவேளை பார்த்திங்கன்னா என்ஜின் எவ்வளோ மணி நேரம் இயங்கியிருக்கு அல்லது ஒரு முறை சுத்திகரிக்கப்பட்டதுலேருந்து வாகனம் எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு அதை பொறுத்து இந்த சுத்திகரிப்பு முறை நடைபெறும். DPF ஃபில்டர் சூட் பார்ட்டிகல்ஸ்னால் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா வாகனத்தோட கிளஸ்டரில் DPF ஃபில்டர் ஃபுல்லாகிடுச்சு இதை சுத்திகரிக்கணுன்ற ஒரு வார்னிங் லைட் நமக்கு காட்டும். வாகனத்தை 60 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கினா மட்டும்தான் தன்னைத்தானே DPF ஃபில்டர் சுத்திகரிச்சுக்கும். ஒருவேளை DPF ஃபில்டர் ஃபுல்லாகியும் நம்ம அதை சுத்திகரிச்சுக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்கல அப்படின்னா ஃபில்டர் ஃபுல்லாக சோக் ஆகி வாகனம் தன்னுடைய வேகத்தை முற்றிலும் குறைச்சிடும். அதாவது ஆக்சிலேட்டர் பெடல் நம்ம என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காது. வாகனம் ஐட்லிங் ஸ்பீடில் மட்டும்தான் இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயாகணும். AdBlue யூரியாவை பயன்படுத்தி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வழிமுறையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.